ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சுஜீஸ் கிச்சனில் டிப் ஆஃப் தி டே செக்மெண்ட்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் எப்படி ஒரு பாயாசம் மிக்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வைக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறேன். நான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன். வறுக்காத சேமியா வந்து 1 கப் எடுத்திருக்கேன். எந்த கப்பில் மெஷர் பண்ணுறீங்களோ அதே கப்பில் 2 பங்கு அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அதாவது 2 கப் சுகரு. அப்புறமா தேவையான அளவு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். 3 ஏலக்காய். இப்போது நீங்கள் சுகர் வந்து கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா இதில் 1.5 கப் அளவுக்கு கூட நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க. இந்த அளவு பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் பாயாசத்துக்கு. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்க சுகரை நம்ம பொடி பண்ணிக்க போகிறோம். 2 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக வந்து 3 ஏலக்காவையும் இதில் சேர்த்து நல்லா பவுடர் ஃபார்மில் நம்ம அரைச்சிக்க போகிறோம். ஏலக்காவை எப்பயுமே நீங்கள் பவுடர் ஆக்கணுன்னா இந்த மாதிரி சுகரோடு சேர்த்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏலக்காய் வந்து எந்த பீசஸும் இல்லாமல் சூப்பராக ஃபைன் ஆகிடும். இப்போ சுகரை நல்லா இந்த மாதிரி பவுடரை அரைச்சிட்டேன். தொட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல மாவு மாதிரி இருக்கணும், கொஞ்சம் கூட கோர்ஸாக இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கணும். இப்போ இதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பவுலில் இதை நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ அடுத்ததாக என்ன பண்ண போகிறோன்னா, பாயசத்துக்கு நம்ம முந்திரி பருப்பையும் சேமியாவையும் வறுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பேன் எடுத்து சூடு பண்ணியிருக்கேன். இதில் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்காதீங்க. ஜஸ்ட் ட்ரை ரோஸ்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். ஏன்னா வந்து நம்ம பாயாசம் எப்போயுமே பண்ணுறப்போ இதெல்லாம் வறுத்து தான் சேர்ப்போம். இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி வறுத்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். இப்போ எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை நான் அதில் சேர்த்துக்கிறேன். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு இதை ட்ரை ரோஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா லைட் கோல்டன் ப்ரௌன் கலரில் உங்களுக்கு ஆகும். அந்த ஸ்டேஜ் வந்தனையுமே இதை நல்லா ஆற வச்சுருங்க. சூட்டோடு வந்து சுகரோடு சேர்த்துறாதீங்க. அது ஒரு மாதிரி மெல்ட் ஆகி சீக்கிரமே இந்த பவுட்ரு வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால் இதை வறுத்துட்டு நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரோடு இதை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வறுத்துட்டு ஆற வச்சுருந்தேன் முந்திரி பருப்பை. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சுகரோடு இதை சேர்த்துக்க போகிறேன். அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க சேமியாவையும் வறுத்துக்கலாம். சேமியாவையும் வந்து நம்ம எதுவுமே நெய்யோ எதுவுமே சேர்க்காம ட்ரை ரோஸ்ட் தான் பண்ண போகிறோம். அதே பேனில் நான் சேமியாவை வந்து சேர்த்து இப்போ ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன். இது எந்த அளவுக்கு வறுக்கணும் அப்படின்னா, சேமியா வந்து லைட்டாக பொரிஞ்ச மாதிரி ஆகும் உங்களுக்கு. அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. இதுவுமே வறுப்பட்டதுக்கப்புறமா நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா தான் நம்ம சுகரோடு கலந்துக்கணும். சூட்டோடு நீங்கள் கலந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக அது வந்து சீக்கிரமே கெட்டு போயிடும். சுகரும் வந்து ஒரு மாதிரி மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு வறுத்துருக்கேன். லைட் கோல்டனில் ஆயிருக்கு. இதை நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க சுகரோடு சேர்த்துக்கலாம். இப்போ ஆறிடுச்சு, நம்ம சுகரோடு சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப சுலபமாக சூப்பராக ஒரு இன்ஸ்டன்ட் பாயாசம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இனிமேல் நீங்கள் கடையிலலாம் வாங்க தேவையில்ல. ரொம்ப சுலபமாக நீங்கள் வீட்டிலே பண்ணிக்கலாம். இது வந்து 6 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா கெட்டே போகாது. ஜஸ்ட்டு பாலை மட்டும் சூடு பண்ணி இது தேவையான அளவு ஆட் பண்ணி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பாயாசம் ரெடி ஆயிரும். அடுத்ததாக உங்களுக்கு இந்த பவுடர் வச்சு எப்படி பாயாசம் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். இதை நல்லா மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ கண்டிப்பாக நீங்கள் வந்து எடுக்கிற ஸ்பூன் வந்து ஈரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரியே நீங்கள் பார்த்து கவனமாக எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக 6 மாதம் வரைக்கும் அது கெட்டு போகாமல் சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா எப்போயாவது டக்குன்னு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா கூட பிக்க ஒரு சூப்பரான டெசர்ட் 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ இந்த பாயாசத்தை எப்படி பண்ணலான்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு பேன் சூடு பண்ணியிருக்கேன். அதில் 150 ml வரைக்கும் பால் சேர்க்குறேன் நான். 150 ml பாலுக்கு இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க மிக்சரில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நம்ம சேர்த்துக்கலாம். பால் இப்போ ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அந்த மிக்சரை சேர்த்து நல்லா கிளறிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு சுவையான பாயாசம் ரெடி ஆயிரும். இப்போ பால் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அந்த மிக்சரை நான் சேர்த்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இன்ஸ்டன்ட்லாம் வாங்கி ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெசிபிக்கும் அதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸே கண்டுபிடிக்க முடியாது. ஈக்குவலாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது.
இப்போ அதை நல்லா கிளறிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கனாலே அந்த சேமியா வெந்து பாயாசம் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் சர்வ் பண்ணிடலாம். கரெக்டாக 5 மினிட்ஸில் சூப்பராக பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. நல்ல திக் கன்சிஸ்டன்சியில் சூப்பராக இருக்குது பாயாசம். கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இனிமேல் நீங்கள் ஸ்டோரில் பாயாசம் மிக்ஸ் வாங்க மாட்டீங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி. ஈஸியாகவும் நீங்கள் 5 மினிட்ஸ்க்குள்ளே ஜஸ்ட்டு பாலை மட்டும் சூடு பண்ணி இந்த மிக்சரை சேர்த்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் காட்டியிருக்க குவான்டிட்டி வந்து 3-4 தடவை வந்து நீங்கள் இந்த அளவு பாயாசம் பண்ணலாம். ஜாஸ்தி வேணும்னா இதே அமௌண்ட்டை நீங்கள் டபுள் இல்லாட்டி ட்ரிபிள் குவான்டிட்டியில் பண்ணி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. 6 மாதம் வரைக்கும் கெட்டே போகாது. இன்றைக்கி டிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பிடிச்சதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிப் செக்மெண்ட்டில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். சுஜிஸ் கிச்சன், எளிய பாரம்பரிய சமையலின் தொகுப்பு.